ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குன்னா நம்ம அம்பத்தூர் நெக்ஸ்ட் சூரப்பேட் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. அதாவது எட்டி பார்த்தா உங்களுக்கு மெயின் ரோடு தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து ஒரு 70 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த எம்டிஹெச் ரோடை வந்து நீங்கள் அக்சசபிள் பண்ணிடலாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்திருக்க ஒரு பக்காவான ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 பிளாட் இருக்குது. 2 பிளாட்டும் உங்களுக்காகவே காத்துட்ருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்லேயும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான 24 அடி தார் ரோடுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஷீட்டோட ஓவர்வியூ தான் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 பிளாட்டில் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ கையில் இருக்கிறது இன்னும் 2 பிளாட் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற நல்ல ஒரு நறுக்குன்னு இருக்க சைஸில் அழகான ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் அமைஞ்சிருக்க பிளாட்ஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பாருங்கள், அந்த காம்பவுண்ட் வால் போட்ட இடம் அங்கேருந்து ஸ்டார்டிங்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ரண்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா 25.25 அடி ஃப்ரண்டேஜ். இங்கே பாருங்கள் இந்த கல் இருக்குது பார்த்துங்க, இதுதாங்க ஃப்ரண்டேஜே 25.25 அடி. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53 அடி. ஆக மொத்தம் ஒரு 1319 சதுரடி. ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அகலமான 24 அடி ரோடு மேலே இந்த லேஅவுட்டோட லாஸ்ட் பிளாட். அதாவது இந்த ஷீட்டில் இந்த லேஅவுட்டில் ஒரு லாஸ்ட் பிளாட் ஆகும். இந்த பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 24 அடி ரோடு மேலே அதேங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு 53ன்ற சைஸில் ஒரு 1272 சதுரடி. அதாவது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு 2 அரை கிரவுண்டு சேல்ஸுக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1320 சதுரடியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1272 சதுரடியும். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்டுள்ள இடங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 அடி ஃப்ரண்டேஜ் கொண்டுள்ள இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 அடி ரோடு மேலே. அதுவும் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாப்புங்க. அதாவது இந்த பிளாட்லேருந்து எட்டி பார்த்தா பஸ் ஸ்டாப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனு. இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம வேலம்மாள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்தில் அந்த வள்ளிமயில் லேஅவுட்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். வள்ளிமயில் லேஅவுட்லாம் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்களே திருப்பி கேட்டாலும் தர மாட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. சிமிலராக அதே மாதிரி பேஸ் பண்ணி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கிளியரான ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு டைட்டிலோட இந்த 2 பிளாட்ஸுமே சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட சிறப்பம்சம்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து எட்டி பார்த்தா மெயின் ரோடுங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் மெட்ரோலாம் இங்கேருந்து ட்ராவலிங் பண்ணினா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் உங்களுக்கு மாதவரம் மெட்ரோ. அதே மாதிரி வண்டலூர் பைபாஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வண்டலூர் பைபாஸை அந்த ஃப்ளைஓவரை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எட்டி பார்த்தா உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கிடச்சிரும். உங்களுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே அந்த எம்டிஹெச் ரோட்லேயே கிடச்சிருங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனு. எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த 24 அடி ரோடு, கிளியர் சிஎம்டி அப்ரூவ்டு டைட்டிலு. ஒரு பிளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும், ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்காகவும் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ரேட்டு வந்து நெகோஷியபிளும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கோவர்க்கர்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்படும்னு நினைக்கிறேன். ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.